நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக கேட்ட ஒரு துஆ, நம் எல்லோருக்கும் பாடமான துஆவும் கூட, அல்லாஹும்ம ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வ கினா அஸாபன்னார். இது குர்ஆன்ல ரப்பனா ஆத்தினா என்று வருகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கும்போது அல்லாஹும்ம ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வ கினா அஸாபன்னார் என்று முன்னுக்கு அல்லாஹும்ம என்பதை சேர்த்து ஓதுவார்கள். சுப்ஹானல்லாஹ். இதை சஹாபாக்கள் நோட்டமிட்டு வந்து சில சஹாபாக்கள் எப்போது துஆ கேட்க போனாலும் இந்த துஆவையும் சேர்த்து கொள்வார்கள். எப்ப துஆ கேட்டாலும் இந்த துஆவையும் அவர்கள் அந்த துஆவிலே இணைத்துக் கொள்வார்கள். அல்லாஹும்ம ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா வ கினா அஸாபன்னார். இதில் என்ன கேட்கிறோம்? அல்லாஹும்ம ரப்பனா, யா அல்லாஹ் எங்களுடைய இரட்சகனே, ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா, எங்களுக்கு உலகத்தில் நன்மையை நல்லதை தருவாயாக, வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா, மறுமையிலும் எங்களுக்கு நன்மையும் நல்லதையும் தருவாயாக, வ கினா அஸாபன்னார், நரக வேதனையிலிருந்து எங்களை பாதுகாத்து விடுவாயாக. இதுதான் அந்த துஆ. ஆனால் இது ஜவாமிஉல் கலிம் என்று சொல்வார்கள். ஜவாமிஉல் கலிம் என்று சொன்னால் சொற்சுருக்கமும் பொருட்செறிவும் நிறைந்தது. சிம்பிளான 4-5 வார்த்தைகள், ஆனால் அதில் இருக்கிற கருத்து முழு தீனையும் உள்ளடக்கியது, முழு உலகத்தையும் உள்ளடக்கியது, முழு ஆখিরাத்தையும் உள்ளடக்கியது. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா, யா அல்லாஹ் இந்த உலகத்தில் எங்களுக்கு நலவை தருவாயாக. என்ன நலவு? தீனிலே நலவை தருவாயாக, எங்களுடைய மார்க்கத்தில் நலவை தருவாயாக, எங்களுடைய குடும்பத்தில் நலவை தருவாயாக, எங்களுடைய உடலில் நலவை தருவாயாக, எங்களுடைய விவசாயத்தில் நலவை தருவாயாக, எங்களுடைய வியாபாரத்தில் நலவை தருவாயாக, எங்களுடைய கல்வியிலே நலவை தருவாயாக. எல்லா நலவையும் கேட்கிற ஒரு துஆ தான் இது. ரப்பனா அல்லாஹும்ம ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா. அடுத்தது வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா, மறுமையிலும் நலவை தருவா. மறுமை என்பது எப்போது ஸ்டார்ட் ஆகிறது? மௌத்தானதிலிருந்து மறுமை ஸ்டார்ட் ஆகிறது. அப்ப மௌத்தானதிலிருந்து நலவை தருவாயாக, கேள்வி கணக்கை இலகுபடுத்துவாயாக, கபருக்குள்ள கேட்கப்படக்கூடிய கேள்வி கணக்கை இலகுபடுத்துவாயாக, கபரை விசாலமாக்குவாயாக, கபரை சூன பூஞ்சோலைகளில் ஒன்றாக ஆக்குவாயாக, மறுமையிலே எழுப்புகிற போது உன்னுடைய அரசின் கீழ் நிழல்படக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக, மறுமையிலே நீ கேட்கிற கேள்விகளையும் எனக்கு நீ இலகுபடுத்துவாயாக என்கிற எல்லாமே அதற்குள் வருகிறது. இறுதியாக வகினா அஸாபன்னார், நம்முடைய அல்டிமேட் டார்கெட், ஒரு முஸ்லிமுடைய ஆக உயர்ந்த கட்ட லட்சியம் நரகத்திற்கு போய்விடக்கூடாது. நரகத்திற்கு நாம் எக்காரணம் கொண்டும் நுழைந்து விடக்கூடாது. நாம் மட்டுமல்ல, நம்முடைய குடும்பத்தில் யாரும் போய்விடக்கூடாது. ஏனென்றால் அல்லாஹ்வே சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா, ஈமான் கொண்டவர்களே உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் நரகத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அப்ப அந்த நரகம் போய்விடக்கூடாது என்பதுதான் நம்முடைய ஆசை, நம்முடைய பிரார்த்தனை, நம்முடைய முயற்சி, நம்முடைய தியாகம் எல்லாமே அதற்காகத்தான். அதையும் கேட்கிறோம். வகினா அஸாபன்னார். உண்மையிலே ஈஸியான ஒரு துஆ, பாடமான ஒரு துஆ. ஆனால் பிராக்டிஸ் பண்ணுகிறோமா? ஓதுகிறோமா? சுஜூதிலே ஓதலாம். அல்லாஹும்ம ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வ கினா அஸாபன்னார். சுஜூதில் ஓதலாம். அத்தஹியாத் ஓதி முடிஞ்சதுக்கு பிறகு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து சொல்லி முடிஞ்சதுக்கு பிறகு ஓதலாம். அல்லாஹும்ம ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வ கினா அஸாபன்னார். தஹஜ்ஜத் தொழுது விட்டு துஆ கேட்டுக் கொண்டிருக்கிறோம். அந்த துஆவில் சேர்த்து கொள்ளலாம். அல்லாஹும்ம ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வ கினா அஸாபன்னார். ஹஜ்ஜுக்கு உம்ராவுக்கு போனால் தவாப் செய்வோம். தவாப் செய்கிற போது ருக்குனுல் யமானிக்கும் ஹஜ்ஜருல் அஸ்வதிற்கும் இடையில் வரக்கூடிய அந்த கேப், ருக்குனுல் யமானிக்கும் ஹஜ்ஜருல் அஸ்வதிற்கும் இடையில் உள்ள அந்த இடைவெளியில் ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா வ கினா அஸாபன்னார் என்று ஓதுவது சுன்னத். அதல்லாமல் ஒவ்வொரு சுற்றிலும் ஓதலாம். சை செய்யும் போது ஓதலாம், பிரயாணத்தில் இருக்கும் போது ஓதலாம். ஆனால் நமதுக்குரிய முக்கியத்துவத்தை உணராத காரணத்தினால் எல்லோருக்கும் பாடமாக இருந்தும் நாம் ஓதாமல் இருக்கிற ஒரு துஆவாக இதை பார்க்க வேண்டியிருக்கிறது.